எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம ரெண்டு நண்பர்களோட ஒரு அட்டகாசமான பயணம் போக போறோம். இந்த கதையோட பேரு அழிந்த காடு. இதுல ரோரோ டோடோன்னு ரெண்டு நண்பர்கள் ஒரு பெரிய சவாலை எப்படி ஜெயிச்சாங்கன்னு பார்க்க போறோம். இது வெறும் கதை மட்டும் இல்ல, நமக்கும் ஒரு முக்கியமான பாடத்தை சொல்லிக் கொடுக்க போகுது. சரி வாங்க கதைக்குள்ள போலாம். இவங்க தான் நம்ம ஹீரோஸ். வெள்ளை நிறத்துல இருக்கிற ரோரோங்கிற முயல், மஞ்சள் நிறத்துல இருக்கிற டோடோங்கிற வாத்துக்குட்டி. இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பசுமையான காட்டுல இந்த மர வீட்ல தான் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு வர்றாங்க. சோ கதையோட முதல் பாகம் ஒரு ரொம்ப சந்தோஷமான காலை பொழுது. அந்த காட்டுல ஒவ்வொரு நாளும் இப்படிதான் தொடங்கும். எல்லா பக்கமும் பறவைகளோட சத்தம் ரொம்ப அமைதியா அழகா இருக்கும். அப்படி ஒரு நாள் காலையில நம்ம ரோரோ ரொம்ப பாசமா டோடோவை கூப்பிடுது. வா டோடோ, சூடா சூப் ரெடி. இதுல உனக்கு பிடிச்ச காய்கறிகள்லாம் சேர்த்திருக்கேன் அப்படின்னு சொல்லுது. அவங்க நட்பு எவ்வளவு ஆழமானதுன்னு இதுல இருந்தே தெரியுது இல்லையா? அதுக்கு டோடோவும் ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப நன்றி ரோரோ, இதன் மனம் அருமையா இருக்கு அப்படின்னு சொல்லுது. அவங்களோட நாள் எவ்வளோ ஜாலியா தொடங்குது பாருங்க. ஆனா என்ன சொல்றது, இந்த சந்தோஷம் ரொம்ப நேரம் நீடிக்கலைங்க. திடீர்னு கதையில ஒரு ட்விஸ்ட் வருது. அடுத்த பகுதி சோகமான விருந்தினர்கள். ரோரோவும் டோடோவும் அந்த சூப்பை குடிச்சிட்டு இருக்கும்போது டோக் டோக்னு ஒரு சத்தம். அவங்க வீட்டு கதவை யாரோ தட்டுறாங்க. யார் இந்த நேரத்துலன்னு அவங்களுக்கு ஒரே கன்ஃபியூஷன். கதவை திறந்து பார்த்தா அவங்களுக்கு ஒரே ஷாக்கு. ஏன்னா அங்க ஒரு எலி, ஒரு அணில், சில குரங்குகள்னு ஒரு பெரிய கூட்டமே ரொம்ப சோகமா பரிதாபமா நின்னுட்டு இருக்கு. அதுல அணில், ரோரோ எங்களை காப்பாத்து, எங்ககிட்ட சாப்பிட உணவோ தங்க இடமோ எதுவுமே இல்ல அப்படின்னு கெஞ்சி கேக்குது. இத கேட்ட உடனே நம்ம ஹீரோ ரோரோ ஒரு செகண்ட் கூட யோசிக்கல. ஐயோ நண்பர்களே, கவலையே படாதீங்க, உள்ள வாங்க, எங்ககிட்ட என்ன இருக்கோ அதை நாம எல்லோரும் ஷேர் பண்ணி சாப்பிடலான்னு சொல்லி அவங்களுக்கு பழங்கள் எல்லாம் கொடுக்குது. இப்போதான் கதையோட முக்கியமான திருப்புமுனை வருது. அந்த விலங்குகள் ஏன் அவ்வளோ சோகமா இருந்தாங்கன்னு இப்ப நமக்கு தெரிய போகுது. அந்த விலங்குகளோட சோகத்துக்கு காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்க, குரங்குகள் ரோரோவையும் டோடோவையும் காட்டுக்குள்ள கொஞ்சம் தூரம் கூட்டிட்டு போகுது. அங்கே ஒரு குரங்கு, இங்க பாருங்க ரோரோ, மனிதர்கள் எங்க வீடுகளை எல்லாம் அழிச்சிட்டாங்கன்னு ரொம்ப வேதனையோட காட்டுது. அந்த இடத்த பார்த்ததும் ரோரோவுக்கும் டோடோவுக்கும் இலையமே நின்னு போன மாதிரி ஆயிடுச்சு. ஒரு காலத்துல அவ்வளோ பசுமையா செழிப்பா இருந்த காடு இப்போ ஒரு சொட்டு பச்சை கூட இல்லாம பாலைவனம் மாதிரி மாறி போயிருக்கு. எங்க பார்த்தாலும் மரங்கள் வெட்டப்பட்டு வெறும் அடிமரம் மட்டும்தான் இருக்கு. இத நேர்ல பார்த்த நம்ம டோடோவால அழுகைய அடக்கவே முடியல. ஐயோ, இவ்வளோ பெரிய பெரிய மரங்கள்லாம் இப்போ வெறும் கட்டைங்களா கிடக்குதேன்னு கதறி அழுவுது. இப்ப எல்லா விலங்குகளோட மனசுலயும் ஒரே ஒரு கேள்விதான், இனி நாம எங்க போறது? அவங்களோட எதிர்காலமே ஒரு பெரிய கேள்விக்குறியா மாறிடுச்சு. எல்லாருமே நம்பிக்கையை இழந்து நின்னாங்க. ஆனா எல்லா இருட்டுக்கு பிறகும் ஒரு வெளிச்சம் வரும்னு சொல்வாங்க இல்லையா? அப்படிதான் இங்கேயும் நடக்குது. அடுத்த பகுதி நம்பிக்கை விதைகள். மத்த எல்லாரும் என்ன பண்றதுன்னு தெரியாம சோகமா உட்கார்ந்திருந்தப்போ நம்ம ரோரோ மட்டும் யோசிச்சுட்டே இருந்துச்சு. திடீர்னு அது முகத்துல ஒரு பிரகாசம். நண்பர்களே, நாம இப்படியே அழுதுட்டு இருந்தா ஒரு பிரயோஜனமும் இல்ல. நாம இழந்த காட்ட நம்ம கைகளாலேயே திரும்ப உருவாக்குவோம். என்கிட்ட விதைகள் இருக்கு பாருங்க, இன்னும் ஒரு புது நம்பிக்கையோட சொல்லுது. சரி, நாம இப்ப கதையோட கிளைமேக்ஸ்க்கு வந்தாச்சு. ஒற்றுமையின் வெற்றி. சோகத்துல இருந்து எப்படி ஒரு வெற்றி பிறக்குதுன்னு பார்க்கலாம். ரோரோ சொன்னதை கேட்டதும் எல்லா விலங்குகளுக்கும் புதுசா ஒரு தெம்பு வந்த மாதிரி இருந்துச்சு. உடனே எல்லாரும் களத்துல இறங்கிட்டாங்க. பாருங்க, ரோரோ குழி தோண்ட, டோடோ விதைகள் போட, மத்த விலங்குகள்லாம் போட்டி போட்டுக்கிட்டு தண்ணி கொண்டு வந்து ஊத்த, அவங்க ஒற்றுமை தான் அவங்களோட பெரிய பலமா மாறுச்சு. கொஞ்ச நாள்லயே அவங்க உழைப்புக்கு முதல் பலன் கிடைக்குது. டோடோ ஒரே சந்தோஷத்துல கத்துது. அட இங்க பாருங்க, ஒரு சின்ன உயிர் முளைச்சிருக்கு. நாம இப்படியே வேலை செஞ்சா நம்ம காடு திரும்பவும் பழைய மாதிரி பசுமையாயிடும். அவங்க உழைப்பு கொஞ்சம் கூட வீண் போகலங்க. நாட்கள் வாரங்களாச்சு, வாரங்கள் மாதங்களாச்சு, காலங்கள் உருண்டோடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமா மொட்டையா இருந்த அந்த நிலம் திரும்பவும் ஒரு அடர்ந்த பசுமையான காடா மாறுது. பார்க்கறதுக்கே ஒரு மேஜிக் மாதிரி இருக்குல்ல? இப்போ எல்லா விலங்குகளும் அந்த புது காட்டுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமா விளையாடிட்டு இருக்கு. அப்போ நம்ம ரோரோ சொல்லுது, பாத்தீங்களா, நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து நம்பிக்கையோட ஒரு விஷயத்த செஞ்சா எதை வேணாலும் சாதிக்கலாம். இது வெறும் கதைக்கான பாடம் இல்ல, நம்ம வாழ்க்கைக்கும் இதுதான் பாடம். இந்த கதை நமக்கு ரொம்ப ஆழமான ஒரு விஷயத்த சொல்லுது. நாம இன்னைக்கு நடுற ஒரு சின்ன விதை நாளைக்கு ஒரு பெரிய காட்டுக்கு அஸ்திவாரமா இருக்கலாம். அதனால வாங்க, விதைகளை நடுவோம், காடுகளை வளர்ப்போம். நம்ம சுத்தி இருக்கிற இயற்கைய பாதுகாக்கிறது நம்ம ஒவ்வொருத்தரோட கடமை. இந்த கதையில ரோரோவும் டோடோவும் செஞ்ச மாதிரி நாமளும் நம்ம ஏரியாவுல அட்லீஸ்ட் ஒரு மரக்கன்றையாவது நடணும்னு இன்னைக்கு ஒரு உறுதிமொழி எடுத்துக்கலாமா?
ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்மளோட சின்ன சின்ன முயற்சிகள் தான் நாளைக்கு ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க.